மதகஜராஜ் ஆஃப்டர் 12 இயர்ஸ் ரொம்ப ஹெவி ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் வந்தது. அது ஒரு மிக ப்ராஃபிட்டான படம். நேற்று வரைக்கும் 46 கோடி ரூபா கிராஸ் ஆயிருக்கு. படம் நீங்க பாத்தீங்களா? எப்படி இருந்தது? ஏன் இந்த 1 இயருக்கு முன்னாடி அந்த படம் பார்த்துட்டேன். 1 இயருக்கு முன்னாடி? ஆமாம், அது வேற ஒரு பிஸ்னஸ்க்காக அந்த படம் பார்த்தேன். இப்போ ரீசெண்டாக ரிலீஸுக்கும் அன்னைக்கு பேரளம் விஸ்வலட்சுமின்னு ரொம்ப நாளாக நான் ஒரு 25 வருஷமாக போகாத ஒரு தேட்டர், நண்பர் தேட்டர். என்னுடைய நண்பர் இயக்குனர் சுசீந்திரனோட பிரதர் சரவணன் ஒருத்தர் இருக்கார். அவர் அந்த இடத்த வாங்கி, தேட்டரை வாங்கி, அதை கிட்டத்தட்ட ஒரு பெரிய பொருள் செலவில் ரெனோவேஷன் பண்ணியிருக்கிறாரு. சரி, அங்கே என்னுடைய கோம்பல் அப்படிங்கிற என்னுடைய ஒரு ஊர், அது ஆக்சுவலாக அதுக்கு பக்கத்தில் அங்கே இருக்குது. அதில் பார்க்கலான்னு சொல்லிவிட்டு அதில் போனேன். தியேட்டருமே ரொம்ப நல்லா இருந்துச்சு, படமும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது ரொம்ப லாஜிக்கெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. ஒரு மாதிரி நம்ம உட்காந்து படம் பார்க்குற அந்த 2 மணி நேரம் 20 நிமிஷத்துக்கு ஒரு மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டாக போகுதா அப்படிங்கிற மட்டும்தான் பார்க்கணும். சந்தானம் டன் வெல். ரெண்டாவது, அந்த பீரியடில் வரலட்சுமி விஷாலுக்கெல்லாம் ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி இருந்தது. அந்த கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்குங்கிறது படத்துலேயே பார்த்தாலே நல்லா தெரியுது. இந்த வெற்றி ஒரு வருஷம் முன்னாடியே நீங்கள் கணிச்சிட்டீங்க? ஆமாம், வியாபாரத்துக்காக தான் நான் படம் பார்த்தேன். ஓகே, அதனால இந்த வெற்றி நீங்கள் எதிர்பார்க்க வெற்றி நான் எதிர்பார்க்கல, பட் வெற்றி பெறும்ன்றது எனக்கு தெரியும்.